மாட்டேன். சரி சரி. ஏவன் கேட்டரிங் சர்வீஸ்ல இடியாப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களோ? பின்ன கல்யாண காது குத்தல் எதுவும் இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதானே செலவுக்கு காசு வரும். ஏமா, நான் தான் வேலைக்கு போறேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணி சிரமப்படுறீங்க? எங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல பாரதி. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு தொழில் பண்ணா நேரம் போகும்ல. அதான நான் சொன்னா கேட்கவா போறீங்க? தம்பி, அக்கா உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன், வா தரேன். என்ன கிஃப்ட்டுக்கா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா அடிக்கடி ஒரு கிஃப்டா நிறைய தரப்போறேன், வா. 5 வருஷம் ஓடி போச்சு பாரதி. இந்த பிறந்த நாளுக்காவது உன் புருஷன் வந்துருவான்னு நினைச்சேன். வரமாட்டான் போல. அம்மா, அவரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. எப்படி பாரதி பேசாம இருக்க முடியும்? அந்த ஆதிப்பைய பிறந்த அதே நாள்லதான் இவனும் பிறந்திருக்கான். மத்த நாள மறந்தாலும் இவன் பிறந்த நாள் வரும்போதெல்லாம் அவன் பேச்சு வரத்தானே செய்யும். என்ன பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன விஷயம், நான் மறந்து போன விஷயம். என் வாழ்க்கை உங்களுக்கும் என் குழந்தைங்களுக்கும் மட்டும்தான், வேற யாருக்கும் இதுல இடம் இல்ல. அதுக்கு இல்ல பாரதி. அம்மா, கோயிலுக்கு போனோம், சீக்கிரமா கிளம்புங்க. அவன் ஞாபகமே இல்லேன்னு சொல்லுவாளா, ஆனா பிள்ளைக்கு பேரு மட்டும் ஆதின்னு வர்ற மாதிரி வைப்பாளாம். விடுங்க அத்தை, 5 வருஷமா இதே தானே பேசிட்டு இருக்கான். அவ பேசிட்டே இருக்கான்னு நாமளும் சும்மா இருக்க கூடாது லட்சுமி. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? என்ன பண்ண சொல்றீங்க? அவளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவ வேண்டான்னு தான் சொல்லுவா, அப்படியே விட்டுறதா? நம்ம தான் லட்சுமி ஏதாவது பண்ணணும். பேரு ஆதித்யா, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஏ ஐயரே, இன்னைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள். 4 மந்திரத்தை சேர்த்து சொல்லு ஐயரே. அதுக்கு என்னம்மா, பேஷா சொல்லிட்டா போச்சு. பேரு பாரதி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். என் பொண்ணுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வரன் அமையணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. அம்மா தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயே. ஆமா சாமி. அம்மா தாயே, என் வாழ்க்கை என் குழந்தைகளுக்காக மட்டும்தான். இது நான் எடுத்த முடிவில்ல, நீயா கொடுத்த முடிவு. இந்த 5 வருஷமா என் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இதே மாதிரி நல்லபடியா தொடரணும். என் குழந்தைங்களோட தேவையும் ஆதிக்கத்தையும் நீதான் கூட இருந்து கொடுக்கணும். எப்பவுமே நல்லது நினைக்கிறவங்களை மட்டும் எங்க கண்ணுல காட்ட. என் பேரு அருண்ங்க. எங்க அப்பா பேரு மதுசூதனன். சொந்த ஊர் கோயம்புத்தூர், ஆனா சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி 15 வருஷம் ஆச்சு. படிச்சது MCA, HR ஐடில இருக்கேன். ஐடில HR இருக்கேன். மந்த்லி 80,700 salary. EMIல ஒரு கார் வச்சிருக்கேன், அது 5 வருஷம் EMI போட்டிருக்கேன். இப்போதைக்கு ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருக்கேன், ஆனா கோயம்புத்தூர்ல 2 வீடு இருக்குங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்போ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏங்க, ஒருத்த மூச்சு வாங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா நான் மூச்சு நிக்கிற மாதிரி பேசுறீங்க? என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியுங்க. தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். என்ன தெரியும்? ஆமாங்க, எனக்கு உங்க பாஸ்ட பத்தி எந்த கவலையும் இல்ல. ஃபியூச்சர்ல என் கூட சந்தோஷமா இருக்கணும், அது போதும். சில விஷயம் எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா பிராக்டிகலா செட் ஆகாது. வேணாங்க, நீங்க வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏங்க, கிடைச்ச பொண்ணு கூட வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க, புடிச்ச பொண்ணு கூட வாழணும், அதாங்க வாழ்க்கை. தலைவர் சொன்ன மாதிரி. இந்த மாதிரி நான் நிறைய கேட்டுட்டேன், போர் அடிச்சிருச்சு. அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்ல 11 o'clock வரைக்கும் தான் பெர்மிஷன் போட்டிருக்கேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏங்க 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 என்னங்க நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனா உங்க குழந்தைகளை என் குழந்தைகளா பாத்துக்க மாட்டேன்னு தானே நினைக்கிறீங்க? நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதுங்க. உங்க விருப்பமும் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்க,
நடக்க வேண்டாம். ஆனா ஒண்ணு, கடைசியா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்கு நீங்க ஒரே ஒரு காரணம், வேலிட் ரீசன் ஒண்ணு சொல்லுங்க, போதும், நான் போயிடுறேன். சொல்லுங்க. பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? எங்க உங்களை அப்படிலாம் விட முடியாதுங்க. உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? பெட்ரோல் விக்கிற விலைக்கு சோழிங்கநல்லூர்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் அந்த பெட்ரோலுக்காகவாவது காரணத்தை சொல்லுங்க. என்னங்க பாக்குறீங்க? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. காரணம் தெரிஞ்சே ஆகணுமா? கண்டிப்பா. வேண்டாம் அருண், இந்த டாபிக்கை இப்படியே பிரேக் பண்ணிட்டு கிளம்புறதா நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க காரணத்தை சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன். அதுவும் சரியா இருந்தா. சரி, ஓகே, நான் சொல்றேன். எனக்கு ஹஸ்பண்ட்னா அது ஆதி மட்டும்தான். அவரை நான் இன்னும் மறக்கல. என்னால அவரை மறக்கவும் முடியாது.